செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கள்ளமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி. வணக்கம். உங்க பேர் என்ன? ஏ ஜேம்ஸ். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. சரிங்கப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க? மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள். எங்க சொல்லுங்களேன். மனித இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை துடிக்கிறது. சராசரி நபர் ஒரு நாளைக்கு சுமார் 1 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறார். மனித இறப்பை சுமார் 1 லிட்டர் உணவை வைத்திருக்க முடியும். மனித மூளை சுமார் 3 பவுண்ட் எடை கொண்டது. மனித உடலில் சுமார் 60,000 மைல் நீள இரத்த நாளங்கள் உள்ளன. மனித கண் ஒரு கேமராவை விட அதிக நிறங்களை பார்க்க முடியும். மனித மூக்கு ஒரு ட்ரில்லியனுக்கும் அதிகமான வெவ்வேறு வாசனைகளை முகர முடியும். மனித நாக்கு சுமார் 10,000 வெவ்வேறு சுவைகளை சுவைக்க முடியும். மனித தோல் உடலின் மிகப்பெரிய உறுப்பு. மனித உடல் சுமார் 70% நீரால் ஆனது. மனித உடல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சுமார் 1 மில்லியன் தோல் செல்களை இழக்கிறோம். மனித உடல் ஒரு சிக்கலான மற்றும் அற்புதமான இயந்திரம். இது நம்ப முடியாத விஷயங்களை செய்யக்கூடியது. மேலும் அது தொடர்ந்து தன்னை தகவமைத்து கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. அடுத்ததா மனித உடல் பற்றிய பொது அறிவு சொல்றதா இருக்கேன். மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளன. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். இது தோராயமாக 2 சதுர மீட்டர், அதாவது 22 சதுர அடி பரப்பளவை மூடி உள்ளது. மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு நடு செவிலியில் உள்ள ஸ்டெப்ஸ் மிக சிறிய எலும்பாகும். இது நீளத்தில் சுமார் 0.12 அங்குலம் மட்டுமே அளவு கொண்டது. சரிங்க தம்பி, சூப்பரா மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ராணுவ அதிகாரியா ஆக போறேன். சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரியாரான பிறகு சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.